ஹலோ எவ்ரிவன். என் பேர் சோனா. நான் பே ஏரியா கலிஃபோர்னியாவில் இருக்கேன். எனக்கு ட்ராவலிங் பிடிக்கும், குக்கிங் பிடிக்கும், அப்புறமா கொஞ்சம் ஆர்ட் ஒர்க் தெரியும். இது என்னோடய புதிய யூடியூப் சேனல். நான் இது எல்லாமே இதில் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி இது ஃபஸ்ட் வீடியோனால ஒரு சின்ன சென்டிமெண்ட். ஒரு டெம்பிள் டூர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். இங்கே பே ஏரியாவில் நிறையா ஹிந்து டெம்பிள்ஸ் இருக்குது. ஒரு டெம்பிள் சீரீஸாகவே போடலாம். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு பாபா டெம்பிள் இருக்குது. ஸோ அந்த டெம்பிள் டூர் பண்ணி காட்ட போகிறேன். வாங்க போகலாம். ரெடியாகி கிளம்பிட்டோம். ஆக்சுவலி இங்கே ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஸ்ப்ரிங் சீசன். ஸோ சிட்டி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ் ஆகட்டும், அந்த க்ரீனரி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே ரீச் ஆகிட்டோம். ஜஸ்ட் 15 மினிட்ஸ் தான் ட்ரைவு எங்கள் வீட்டில் இந்த டெம்பிளுக்கு. ரீச் ஆகிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பிள்ளையார் சிலை வச்சுருப்பாங்க. ஆனால் எதுக்கு இவ்வளோ ஃபென்ஸ் போட்டு வச்சுருக்காங்கன்னு தெரியல. இங்கே ரொம்ப அழகாக ரங்கோலியெல்லாம் விட்டுருந்தாங்க. அண்ட் வெளியிலே ஒரு பாபா ஸ்டாச்சு இருந்துச்சு, அது இதுதான். அண்டு மேலே கோபுரம் யூஸ்வலி இப்படி தான் இருக்கும். இங்கே டெம்பிள்ஸ் எல்லாமே இந்தியன் ஸ்டைலில் இருக்காது. ஆனால் இந்தியன் ஸ்டைல் கோபுரம் இருக்கிற டெம்பிள் கூட இருக்குது இங்கே. இல்லைன்னா சில டெம்பிளில் கோபுரமே இருக்காது, ஜஸ்ட் பிளெயினாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும் இங்கே. அண்ட் இந்த டெம்பிளில் 3 பாபா ஸ்டாச்சூஸ் இருக்குது. ஒன்று உட்கார்ந்து இருக்கிறது, இன்னொன்று மாமூலி ரெகுலராக இருக்கிறது மாதிரி, அண்ட் இன்னொன்று நிற்கிறது சமைக்கிற மாதிரி ஒன்று இருக்குது அந்த சைடில். அண்ட் இந்த டெம்பிளில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, யார் வந்தாலும் அவங்களே ஆர்த்தி பண்ணலாம் பாபாவுக்கு டைரெக்டாக. டெய்லி 3 டைம்ஸ் நடக்கும் ஆரத்தி இங்கே. ஸோ அந்த டைமில் எந்த டிவோட்டீஸ் அங்கே இருந்தாலுமே அவங்களே டைரெக்டாக அங்கே ஆரத்தி பண்ணலாம் பாபாவுக்கு. அதான் நீங்கள் இப்போ பார்க்குறது இங்கே. நான் கூட ஆரத்தி பண்ணிவிட்டு இந்த சைடு வந்தேன். இது இது ஒரு ஹாலு. இங்கே தான் பாபா ஸ்டாச்சு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா என் பின்னாடி தெரியும், அங்கே தூரத்தில் பாபா ஸ்டாச்சு இருக்குது. இது ஒரு ப்ரேயர் ஹால் மாதிரி. இங்கே உட்காந்து ப்ரே பண்ணிக்கலாம். அண்ட் இது நடுவில் ஒரு கணபதி சிலை வச்சுருக்காங்க. அண்டு இது பக்கத்தில் இன்னொரு ஹால் இருக்குது ஆக்சுவலி. இந்த ஹாலில் நிறைய கடவுள் சிலை வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கும் ஆக்சுவலி. கிருஷ்ணர், ராமர், எல்லாம் ஆஞ்சநேயர் எல்லாமே இருக்குது. நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த டெம்பிளோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இங்கே இருக்கிற சிவலிங்கத்துக்கு நாங்களே அபிஷேகம் பண்ணலாம். ஏன்னா அங்கே தண்ணி வச்சுருப்பாங்க, கிளாஸஸ் வச்சுருப்பாங்க. அங்கே தண்ணி எடுத்து நாங்களே அபிஷேகம் பண்ணலாம். அண்ட் இந்த கார்விங் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நடுவில் 4 சிவனோட ஃபேஸஸ் இருக்குது. அண்ட் சரௌண்டிங்கில் ஃபுல்லு குட்டி குட்டி லிங்கம். ஸோ அதுக்கு நாங்களே அபிஷேகம் பண்ணலாம். நான் கூட அபிஷேகம் பண்ணிட்டு எந்த டைம் வந்தாலும் இங்கே எடுத்து பண்ணலாம்.
ஸோ நான் கூட அபிஷேகம் பண்ணிட்டு இந்த சைடு வந்துட்டேன். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட் ரீசன் டெம்பிளுக்கு வர்றதுக்கே இஸ் த பிரசாதம். இங்கே நிறைய டேஸ்டியான பிரசாதம் எல்லாம் கொடுப்பாங்க. பேச்சுலர்ஸ் எல்லாம் இருந்தால் அவங்களுக்கு ஃபுட்டு ப்ராப்ளமே இருக்காது. ரொம்ப வந்து டெம்பிளையே சாப்பிட்டு போகலாம், அவ்வளோ நல்லா இருக்கும். அண்ட் ஆனால் எனக்கு இன்றைக்கி லக் அவ்வளோவா இல்லை. எனக்கு பிரசாதம் இதான் கிடச்சிது, கொஞ்சமாக தான் இருந்துச்சு. அண்டு அதுவே பிரசாதம், கடவுள் கொடுத்த பிரசாதம்னு எடுத்து சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் பிரசாதம் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. போகும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு, மவுண்டன்ஸ் வியூஸ் எல்லாமே. அண்ட் அடுத்த தடவை இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், ஹாப்பி ஸ்மைலிங். பாய்.